இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா. ஈஸியா 4 ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: பாசிப்பயிறு, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், துருவன தேங்காய், சோம்பு, கசகசா, பட்டை, பிரிஞ்சி இலை, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, எண்ணெய், உப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஒரு குக்கர்ல சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி. இது முழுகிற அளவு சேர்த்துக்கிட்டா போதும். இதை 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பா ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கையும் பருப்பையும் தனித்தனியா மசிச்சு எடுத்துக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பா கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமா சோம்பு நுணுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த தேங்காவுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். சிம்மிலே வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ 4th ஸ்டெப்பா நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை இதுல சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து செமி கன்சிஸ்டன்சி அளவுக்கு கரைச்சிக்கணும். மசாலா தால் எல்லாம் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதுல சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல கம கம வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா கொத்தமல்லி இலையை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம்.
ட்ரெண்டிங்கான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்.